சின்ன சின்ன சிந்தனைகள் தான் மிகப்பெரிய சாதனைகளுக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்வீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்களா? பல் தேய்ப்பீங்களா? தேய்க்க மாட்டிங்களா? தேய்க்கணும். பல் தேய்க்கிறது 2 விஷயத்தில் நல்லது. ஒன்று நமக்கு நல்லது, ரொம்ப முக்கியம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது. அதனால் பல் என்றைக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, ஹார்லிக்ஸ் குடிக்கக்கூடாது. ப்ரஷ் பண்ணிட்டு தான் டீ சாப்பிடணும். பெட் காஃபின்னு ஒன்று வச்சுருக்குறாங்களேம்மா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணணும். ஆனால் காலங்காலமாக நம்ம இதை செஞ்சிட்ருக்குறோம்ல. இந்த ப்ரஷ்ஷு எப்படி உருவாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? 1770 இங்கிலாந்தில் ஒரு இளைஞர் இருந்திருக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கலவரத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி அவரை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்திருக்கு, பயங்கரமாக போரடிச்சிட்டே இருந்திருக்கு. என்ன செய்யன்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி வர்றார். ஒரு நாள் அவங்களுக்கு கறி குழம்பு போட்டிருக்குறாங்க சாப்பிட்றது. நல்ல நீளமான ஒரு வலுவான எலும்பு அதில் இருந்திருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எலும்பை நல்லா கழுவிட்டு சும்மா கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போ கடிக்க கடிக்க இவருடைய அந்த பல் நுனிப்பட்டு அந்த எலும்புடைய நுனியில் அப்படி சின்ன சின்ன ஓட்டையாக விழுந்திருக்கு. இவங்க தூங்குறதுக்கு அங்கே வந்து கம்பளி கொடுப்பாங்க, இந்த விலங்குகளின் முடியால் செய்யப்பட்ட கம்பளி. அந்த கம்பளியிலேருந்து ஒரு 5-6 முடியை அப்படி பிச்சு அந்த ஓட்டையில் வச்சு அதை வச்சு மறுநாள் பல் தேய்ச்சிருக்கிறார். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், உப்பு கறி இதை பஞ்சு வச்சோ இல்லை துணி வச்சோ தான் பல் தேய்ப்பாங்களாம். இதை வச்சு அவர் பல் தேய்ச்சி பார்த்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா வாய் சுத்தமாக இருந்திருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணியிருக்கிறார், ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே அதையே பிளாஸ்டிக்கில் செஞ்சு அந்த பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷையும் பிளாஸ்டிக்கில் செஞ்சு விஸ்டம்ங்கிற பேரில் விற்பனை செஞ்சுருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் நம்பர் 1 ப்ரஷ்ஷு வந்து விஸ்டம் டூத் ப்ரஷ் தான். யோசிச்சு பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட ஒரு மாற்று சிந்தனையோடு சிந்தித்தவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த நிறைய பொருட்கள் புதுசு புதுசாக அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்க என்ன ஆகும்னா அது தோற்றம் மாறிக்கிட்டே வரும். பார்த்துருக்குறீங்களா? உரல் எப்படி இருந்தது? உரலாக தான் இருந்தது. உரல் கீழே இருக்கும், அந்த குழவி தான் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது கிரைண்டராக மாடும்போது என்னாச்சு? குழவி அது பார்த்துக்கிட்டு இருக்கும், கிரைண்டர் கட 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 கடக்குன்னு சுற்றிக்கிட்டே இருந்தது. அப்புறம் மறுபடியும் என்னாச்சு? அதுவே மாவை கொட்டுச்சுல. சில இது அதுவே மாவை வெளியில் எடுத்து கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுவே தோசை சுட்டு கொடுக்கும். இப்போ தோசை சுட்டு கொடுக்குறதுக்கு ஒரு மிஷின் வந்துருக்கு. சில பேர் இது எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு தோசை மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுடுவாங்க. இப்போ ஒரு கிரைண்டர் அப்படிங்கிறதுல இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. எல்லாத்துலேயும் இந்த மைக்கில் இருந்து, இந்த போடியமில் இருந்து, நம்ம உட்கார்ற சேர்ல இருந்து எல்லா பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்ததோ அதிலிருந்து நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட போது என்ன தோற்றத்தில் இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு பொருள் இருக்குது. என்ன தெரியுமா? சேஃப்டி பின். சேஃப்டி பின் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே வடிவத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும். அவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அதில் கலர் மாற்றுவாங்க, கோல்டன் கலரில் பண்ணுவாங்க, கல் வைப்பாங்க. ஆனால் சேஃப்டி பின் அதே வடிவத்தில் தான் இருக்கும். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1849 வருஷம் வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர். எதையாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணி அதுக்கு நிறைய செலவு பண்ணி கடன் ஆகி அவருக்கு கடன் கொடுத்தவங்களாம் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு அவரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு என்னடா அடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். அங்கே ஒரு கம்பி கிடந்திருக்கு, ஒரு நீளமான கம்பி. அதை சும்மா இருக்கும்போது அப்படியே வளைச்சி பார்த்துருக்கிறார். வளைச்சி பார்க்கும்போது அதை இப்படி வளைக்கும் போது ஒரு லாக்கு மாதிரி இருந்ததுன்னா இந்த பெண்கள் உடை உடுத்தும் போதோ ஏதாவது பிஞ்சு போனால் மாட்டுறதுக்கோ இது ஒரு பின்னாக இருக்குமே அப்படின்னு அதை யோசனை பண்ணி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் கண்டுபிடித்து முழுமையாக உருவாக்கியது தான் சேஃப்டி பின் என்று நாம் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சிறிய ஒரு பொருள். இப்போ யோசிச்சு பாருங்கள், சின்ன யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வந்தாலும் கூட சிகரங்களை தொட முடியும் என்பதுதான் இந்த சிறிய சுடர் நமக்குள்ளே ஏற்றி வைக்கிற ஒரு மிகப்பெரிய விளக்கு. அதனால் சின்ன சிந்தனை தானே, சின்ன உயிர் தானே என்று நாம் யாரையும் எதையும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்தார், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாள் வாஷிங்டனுக்கு கோச் வண்டியில் போயிட்டுருக்கிறார். காலையில் ரொம்ப அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு அன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்மானத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. அந்த சபையெல்லாம் கூடியிருக்குது. ஒரு கோச் வண்டியில் போயிட்டுருக்கிறார். ஒரு புதகுழியில் ஒரு குட்டி பன்றிக்குட்டி விழுந்து உயிருக்காக கத்திக்கிட்டு இருக்குது. வீன்னு கத்துது. உடனே இவர் அந்த ஓட்டுநரை நிப்பாட்ட சொல்லி இருங்க என்னமோ சத்தம் கேட்குது. போய் பார்த்தா புதகுழியில் ஒரு பன்னிக்குட்டி உயிருக்காக
கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்குது. உடனே இவர் வேகமாக போய் அந்த பன்னிக்குட்டியை காப்பாற்றி அதை கழுவி அதை பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால வாஷிங்டனுக்கு வந்துட்டார். அவருடைய அந்த அழகான ட்ரெஸ்ஸு முழுக்க சேரும் சகதியுமாக இருக்குது. அந்த உறுப்பினர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய அதிபர், முக்கியமான மீட்டிங்க்கு இப்படி வந்திருக்கிறீங்க? இல்லை ஒரு பன்றிக்குட்டி உயிருக்காக போராடிட்டு இருந்தது, அதை காப்பாற்றிட்டு வர்றேன், அதனால் லேட்டாக வேறு ஆனதுனால இதே உடையோடு வந்துட்டேன். எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அதிபர்! நீங்கள் நினச்சா அந்த டிரைவரையே கூப்பிட்டு போய் காப்பாற்ற சொல்லியிருக்கலாம், இல்லை யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்களே இறங்கி காப்பாற்றுனீங்க பாருங்கள், உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட், நீங்கள் தாங்க பெரியவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்கார், தயவு செஞ்சு என்னை புகழாதீங்க. அந்த பன்னிக்குட்டி உள்ளே விழுந்த உடனே அந்த சத்தத்தை பார்த்து அது உயிருக்கு துடிச்சதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே ஒரு முள் குத்திருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்ருக்கேன்னு எனக்குள்ளே ஒரு முள் குத்திருச்சு. அதை நான் காப்பாற்றி பத்திரமா விட்டதுக்கு தான் அந்த முள் என்னிடமிருந்து சென்றது. இது பொதுநலம் அல்ல, இது சுயநலம் அல்ல, சுயநலம் தானே, இது பொதுநலம் கிடையாது, என்னுடைய சுயநலம் அப்படின்னார். நம்ம என்ன நினைப்போம், இன்னொரு உயிருக்கு உதவி செய்கிறது பொதுநலம்னு நினைப்போம். உண்மையிலேயே அது பொதுநலம் அல்ல, நம்முடைய மனதின் சுயநலம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அடுத்த உயிருக்கு உதவுறதை பற்றி நம்ம பெருமைப்படவே மாட்டோம். எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன் உதவி செய்கிறோம்? ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், ஓடி போய் எதுக்கு நம்ம தூக்கி விடுறோம்? அவர் விழுந்த உடனே நம்ம மனசு அடிபட்டுருச்சு. அவருக்கு காலில் அடிபட்டிருக்கலாம், இல்லை கையில் அடிபட்டிருக்கலாம். அதை பார்த்த உடனே நமக்கு என்னாச்சு? மனசில் அடிபட்டுருச்சு. அவரை காப்பாற்றி தூக்கி விட்டு அவர் நடந்து போனதுக்கப்புறம் நம்ம மனசு சரியாயிருச்சு. அப்போ நம்ம மனசுக்காகத்தான், நம்முடைய மகிழ்ச்சிக்காகத்தான் இன்னொரு உயிருக்கு உதவி செய்கிறோமே தவிர அது பொதுநலம் இல்லை என்பதை மனசுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனா என்னது? உங்ககிட்ட 2 பேனா இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பேனா இல்லைன்னா கொடுக்கணும், இல்லையா அடி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? இப்போ இன்னொரு உயிருக்கு உதவி செய்வது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, அது உயிரின் இயற்கை என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன விஷயந்தான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நம்மளை வீட்டில் பெரியவங்க, நம்ம டீச்சர்ஸு, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேசும்போது பாருங்கள், திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயந்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு ஏற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தில், ஒரு தோல்வியில், ஒரு தேவையில்லாத விஷயத்தில் சிக்கினதும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக தான் இருக்கும். நம்ம எப்பயுமே பெரிய பாறையில் முட்டி கீழே விழ மாட்டோம், சின்ன சரளக்கல் தடுக்கி தான் விழுவோம். அதனால் சின்ன விஷயந்தானேன்னு எதையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம் வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கதவு அதை விட சிறியது தான். கதவு எவ்வளவு தான் பெருசாக இருந்தாலும் பூட்டு அதை விட சிறியது தான். பூட்டு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை திறக்கிற சாவி சின்னஞ்சிறியதாகத்தான் இருக்கும் என்றால், எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றாலும் அதை சின்னஞ்சிறிய விஷயத்திலிருந்து தான் தொடங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யானையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? யானை எவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய யானையாக இருக்கும். ஆனால் அதை கட்டுற சங்கிலி சின்னதாக இருக்கும். ஒரு சின்ன சங்கிலி மிகப்பெரிய யானையை கட்டி போட்டு விட முடியும் என்றால் சின்ன சின்ன விஷயங்களில்தான், சின்ன சின்ன சுடர்களில்தான் நம் வாழ்க்கைக்கான வெளிச்சங்கள் இருக்கிறது என்பதை இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன நெருப்புனா ஜில்லுன்னா இருக்கும், சின்ன நெருப்பு தானே போய் கையை விடுவோம் அப்படின்னு தொட முடியுமா? அது ஜில்லுன்னு இருக்காது. அதனால தான் பாரதி சொன்னான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னான். சின்ன நெருப்பாக இருந்தாலும் அது ஒரு காட்டையே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்பதால் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். திடீர்னு கரண்ட் போயிடுது, இருட்டாக இருக்குது. அந்த இருட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு ரொம்ப பெரிய வெளிச்சம் தேவையா? ஒரு சின்ன தீக்குச்சியை பொருத்தி ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏற்றினாலே வெளிச்சம் வந்து விடுகிறது தானே. அது மாதிரி நம்மளுடைய அறியாமை, நம்முடைய வறுமை, நம்மளுடைய இயலாமை, நம்முடைய ஏழ்மை, இந்த இருட்டிலிருந்து நம்ம வெளியில் வருவதற்கு வாசிப்பு, கல்வி, அறிவு என்கின்ற சின்ன சின்ன சுடர்களை கையில் ஏந்தி கொண்டே மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நிச்சயமாக நடைபோட முடியும். அதனால் உங்களுக்கு குட்டி குட்டி விஷயமாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சின்ன பொன்மொழி நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு சின்ன குறும்படம், ஒரு சின்ன சிறுகதை,
இல்லை ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹைக்கூ அப்படின்னு ஒரு கவிதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சின்ன கவிதை தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க? பள்ளிக்கூடத்துக்கு ஆசையாவாக போவீங்க? இப்போ நாளைக்கு காலையில் எத்தனை பேர் உற்சாகமாக இருந்துச்சு நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன்னு ஆசையாக போவீங்க? எங்கேயும் ஒருத்தன் இருக்கான்ப்பா நல்லவன், அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கொஞ்சம் திங்கக்கிழமை காலையில் வந்தால் எரிச்சலாக தானே இருக்குது, ஏன்டா திங்கக்கிழமை வருது அப்படின்றது. அப்போ நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் பல நேரங்களில் இருக்கிறது. இதை ஹைக்கூவாக ஒருத்தர் எழுதியிருக்கிறார். பழ புகழேந்தி அப்படின்றவர் ஒரு ஹைக்கூவாக எழுதியிருக்கிறார். குழந்தைகள் பள்ளிக்கு நடந்து வருகிறார்கள், வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். நல்லா இருந்தால் கை தட்டிடணும், சரியா? பிள்ளைகள் பள்ளிக்கு நடந்து வருகிறார்கள், வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். ஸ்கூல் விட்ட உடனே அப்படி பட்டார்னு ஓடி போயிடுறோமா இல்லையா? எப்பா விடுதலை கிடச்சிருச்சியா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போயிடுறோம். எவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய விஷயத்தை 2 வரியில் ஒரு ஹைக்குள்ளே வச்சுருக்கிறார். செங்காந்தல் அப்படிங்கிறவர் இதே விஷயத்தை இன்னும் அழகாக சொல்கிறார். குழந்தைகள் பள்ளிக்கு கால்களோடு வருகிறார்கள், சிறகுகளோடு வீடு திரும்புகிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கால்களோடு வர்றாங்க, வீட்டுக்கு போகும்போது சிறகுகளோடு போயிடுறாங்க, பறந்து போயிடுறாங்க. எவ்வளவு அழகாக நம்ம அன்றாடம் பார்க்கிற அந்த குழந்தைகளின் மனப்பான்மையை சின்னஞ்சிறிய ஹைக்கூவாக அவரால் வடிக்க முடிந்திருக்கிறது. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சின்னதாக நம்ம பார்க்கிறதை எழுதி பதிவு செய்யலாம். நீங்கள் நிறைய மெரினா பீச் மாதிரிக்கெலாம் போயிருப்பீங்க இல்லையா? ஏதோ கடற்கரை ஊருக்கு போயிருப்பீங்க. போனப்போ அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் பலூன் வித்துட்ருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்மளையெல்லாம் படிக்க வச்சுருக்குறாங்க, நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஆனால் பாவம் இந்த பையன் இந்த பொண்ணு நம்ம வயசு தான் இருக்கும், அவங்க பலூன் வித்துட்ருக்குறாங்களே, ஒரு மாங்காய் வித்துட்ருக்குறாங்களே, ஏதோ பொம்மை வித்துட்ருக்குறாங்களேன்னு வருத்தப்படுவீங்கள்ல. இதை ஒரு கவிஞர் பார்க்குறார். அதை அவர் எப்படி பதிவு பண்ணுறார் அப்படின்னா, கடற்கரையில் பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயசு தான். கடற்கரையில் பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயது தான். இதை படித்தோடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு அந்த துயரத்தின் ஒரு சாறு இறங்குகிறதா இல்லையா? நிறைய எங்கள் ஊர் பக்கம் மதுரை இதெல்லாம் பக்கம் வரும்போது ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஏதாவது ஒன்று விற்பாங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையத்துலேயும் கொய்யாப்பழம், வெள்ளரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விற்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு வெள்ளரிக்காய் வித்துட்டே வருது. இதை நம்ம பார்க்கும்போது வருத்தம் தான் படுவோம். ஆனால் ஒரு கவிஞர் பார்க்குறார், ஒரே வார்த்தை தான், கேப்பா அப்படின்ற ஒரு கவிஞர், ஒரே வார்த்தை தான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். இனிமேல் அந்த மாதிரி குழந்தைகளை நாம் கடந்து வரும்போது இந்த கவிதையை கடந்து வரவே முடியாது இல்லையா? கவிதைக்கு என்ன ஆற்றல் உண்டு என்றால், அன்றாடம் நாம் எளிதாக கடந்து போகிற பல விஷயங்களை அவ்வளவு எளிதாக கடந்து போக விடாது. இனிமேல் இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த கவிதை உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தி விட்டு தான் போகும். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஹோட்டலில் நம்ம சாப்பிட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிமாறுறவங்க சின்ன பசங்க இருப்பாங்க. நமக்கே வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு அனாதை சிறுவன், அவனுக்கு ஆதரவே இல்லாத ஒரு பையன் ஹோட்டலில் வேலை பார்க்குறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இதே கோயம்புத்தூரை சேர்ந்த நாகி பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறார். ஏன்பா டேய் பையா சர்வர் என ஆளாளுக்கு அழைக்களிப்பவர் மத்தியில் யாரேனும் தம்பி என அழைத்தால் தன்னையும் அறியாமல் அருகில் போய் நின்று விடுகிறான் அந்த ஆதரவற்ற சிறுவன். ஹோட்டலில் பரிமாறுற பையனுக்கு என்னங்க மரியாதை கொடுப்பாங்க? அவன் பேர் யாருக்காவது தெரியுமா? நம்ம எத்தனை உணவகங்களில் போய் சாப்பிட்றோம், அவங்களுக்கு டிப்ஸ் வைக்கிறோம், அவங்கள அடிக்கடி கூட பார்ப்போம். ஆனால் அவங்க பேர் நம்ம யாருக்காவது தெரியுமா? தேவையே இல்லை. அவங்க பெயரற்ற மனிதர்கள் நம்மளுடைய மனசில். ஆனால் அவனுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அதை யாராவது கூப்பிட்டணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனால் எல்லோரும் என்ன கூப்பிடுவாங்க? சர்வர் இங்கே வாப்பா, டே பையன் இங்கே வாடா, டே இங்கே வாடா, இப்படி தானே சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டா அவனையும் அறியாமல் அவனுடைய மனசு அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று விடுகிறது என்றால், மனித நேயத்தை நாம் பரப்புவதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. அன்பான 4 வார்த்தைகளை செலவழித்தாலே போதும். நம்மளை சுற்றி எவ்வளவோ பேர் அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். உள்ளத்துக்குள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத எத்தனையோ சுமைகளை வைத்து குமைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் உணர்வு இருக்கும், அவங்களுக்குள்ளும் ஆசாபாசம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு அன்பாக ஒரு வார்த்தை சொன்னாலே
அவங்களுக்கு அது போதுமானது. நம்மளாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், காசு பணம் இருந்தால் தான் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு காசு பணம் தேவையே இல்லை. அன்பான சொற்கள் போதும். இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பது தான் புத்தகங்களின், படைப்பாளிகளின், இலக்கியங்களின் வேலையாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு நேரத்தை கொடுத்து அத்தனை பேரும், ஊட்டி நிர்வாகத்தில் இருக்கிற எல்லா துறையை சேர்ந்தவர்களும் இந்த 10 நாளிலும் இதில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எங்கள் அடுத்த தலைமுறை மனித நேயத்தோடு வளர வேண்டும் என்கின்ற அவர்களுடைய அக்கறை தான். அதனால் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அந்த எல்லா துறையை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை நம்ம பாராட்டுக்களாக கொடுக்க வேண்டும். 10 நாள் வேறு வேலையே பார்க்காம இந்த வேலையிலேயே அவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த கவிதை மாதிரியான விஷயங்கள், சில வார்த்தைகளை மாற்றி போடும்போதே அந்த இது நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சிற்பி இருக்கிறார்ல, சிலை செய்கிறார்ல, அவருக்கு எதுங்க தெய்வம்? சிலை செய்கிறது தான் அவருக்கு தொழில். இதை பார்த்துட்டு ஒருத்தர் எழுதுறாரு, நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிக்கு செய்யும் தெய்வமே தொழில். ஒரு சின்ன முரண்பாடு, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகியல் இருக்குது பாருங்கள். ஒரு பறவையும் மனிதனும் பேசிக்கிறாங்க. இந்த பறவை சொல்லுது மனிதன்கிட்ட, நான் உணவு தேட வேண்டும், அதுதான் எனக்கு வேலை. பறவை சொல்லுது. மனுஷன் சொல்கிறான், நான் வேலை தேட வேண்டும், அதுதான் எனக்கு உணவு. இந்த ஒத்த வரியில் ஒரு பறவை எவ்வளோ சுதந்திரமாக வாழுகிறது, மனுஷனுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல பாருங்கள். பறவைக்கு என்ன வேலை? சாப்பாடு தேடணும், சாப்பிடணும், அவ்வளோதான். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாய்த்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம வேலை தேடணும், சம்பளம் வாங்கணும், வீடு பிடிக்கணும், ஒரு வாகனம் வேணும், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை வச்சு சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணற்ற ஒரு வாழ்க்கை சூழல் மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு 2 வரியில் இந்த வார்த்தைகள் அழகாக சொல்லிடுது. துணி துவைக்கிற ஒரு தொழிலாளி, சலவை தொழிலாளி, அவர் துணி துவைச்சி காய போட்டிருக்கிறார். அந்த ஈரம் காயவே இல்லை. உங்கள் ஊட்டி மாதிரி ஊரில் அப்படி தானே இருக்கும், எதுவுமே காயாதுன்னு. அதுக்கு ஒரு வச்சுருக்கிறீங்களா ஹீட்டரை போட்டு, அதுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியது. கொஞ்ச நேரம் வந்து எங்களுக்கே கிடுக்கிடுன்னு இருக்குது. எப்படி தான் நீங்கள் இதிலேயே இருக்கிறீங்களோ, ஊரே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாருமே பளிச்சுன்னு இருக்கிறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. இந்த ஊர் கொடுத்த அந்த கிளைமேட் வந்து உங்கள் எல்லாருமே பளிச்சுன்னு வச்சுருக்கு. நாங்களும் ஒரு 10 நாள் இங்கே இருந்தால் ரொம்ப கலராக அழகாக ஆயிடுவோம் போல் இருக்கு. அடுத்த முறை ஒரு 10 நாள் நிகழ்ச்சி சேர்த்து கூப்பிடுங்க சார். அப்போ அந்த துணி காயணும். அவருடைய துயரத்தை ஒரு கவிஞன் பதிவு செய்கிறான். நனைஞ்ச துணி காஞ்சாத்தான் காஞ்ச வயிறு நனையும். இப்படி நாம் கவனிக்கவே படாத எவ்வளவோ மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை சூழலை ஒரு கவிதை மாதிரி பதிவு செய்வதற்கு வேறு யாராலையும் முடியாது. அப்போ இதை நம்ம வாசிக்கும்போது ஒரு சலவை தொழிலாளியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணும்ல, ஐயோ இவருடைய துணியெல்லாம் காஞ்சி எல்லார்ட்டையும் இவர் கொடுத்தா தான் இவர் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருகிறது இல்லையா? இதுதான் ஒரு கவிதையின், ஒரு படைப்பின் வேலை. இதுதான் ஒரு சமுதாயத்தை ரொம்ப அழகாக கட்டமைக்க முடியும். எங்கள் ஊரில் கண்மணி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார், நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர். அவர் ஒரு கவிதை, குழந்தைகளை பற்றின ஒரு கவிதை தான். இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா? எல்லாரும் சொந்த வீடு வாய்க்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது. வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு வேறு வீட்டுக்கு மாறுவோம்ல, பெரியவங்களுக்கே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டோம், அதை சமாளிச்சுக்குவோம். ஆனால் வாடகை வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியாது. அப்போ இது நம்ம வீடு இல்லையா, இந்த வீடு நல்லா தானே இருக்குது, எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும், ஏன் இவங்க நம்மளை போக சொல்கிறாங்க, அவங்க மட்டும் அதே வீட்டில் இருக்காங்கன்னு 1000 கேள்விகள் இந்த குழந்தைகளுக்குள்ளே வரும். 1000 வருத்தங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது பெரியவங்க உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி லட்சுமி குட்டின்னு ஒரு குட்டி பாப்பா, அவருடைய புத்தகம் பேர் லட்சுமி குட்டி தான். அந்த வாடகை வீட்டிலேருந்து கிளம்புற போது அந்த குழந்தையுடைய மனநிலையை அவர் ஒரு கவிதையாக பதிவு செய்திருக்கிறார். எல்லா பொருளையும் ஒரு வண்டியில் ஏற்றி வச்சுட்டாங்க, வீடை காலி பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு புது வீடு நோக்கி புறப்பட்டது வண்டி. சுவரில் தான் வரைந்திருந்த வாத்துக்குட்டியையும் ஏற்ற வேண்டும் என்று அழத் தொடங்கிவிட்டாள் லட்சுமி குட்டி. இந்த சின்ன பிள்ளைங்க சுவரில் எதையாவது வரைஞ்சி வச்சுருப்பாங்க, எனக்கு இதுவும் வேணும், இதையும் ஏற்றி விட்டு கூட்டு போங்க அப்படின்ற அந்த குழந்தைகளின் உலகம் இருக்கிறது இல்லையா? இது பெரியவங்களுடைய உலகத்துக்கு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அப்போ இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த குழந்தைகளின் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய மனிதனையும் சாகாமல் நம்ம அவங்கள வளர்க்க முடியும். அந்த கவிதை உள்ளத்தோடு நாம் வளரும்போது
இன்னொருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைக்கி ஆகும்னா நம்ம எல்லாம் ஆங்கிலத்தில் தானே அடிக்கடி பேசுகிறோம். யாராவது ஒரு பொருள் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு திரும்பி கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்? நன்றின்னு சொல்லுவோமா, தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஏன்னா நம்மலாம் தமிழர்கள், அப்படி தான் சொல்லணும். கரெக்டாக? அதை ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கிறார், இனியவன் அப்படிங்கிறவர். நன்றி மறந்தவன் தமிழன், நன்றி மறந்தவன் தமிழன் தேங்க்ஸ் சொல்லுகிறான். நன்றியை மறந்ததுனால தானே தேங்க்ஸ் சொல்கிறோம். நன்றி ஞாபகத்தில் இருந்தால் நன்றின்னு சொல்லியிருப்போம்ல. நன்றி மறந்தவன் தமிழன் தேங்க்ஸ் சொல்லுகிறான் அப்படின்னு எழுதியிருந்தார். இனிமேல் யார்ட்டையா தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது டக்குன்னு இந்த ஒரு கவிதை வரும்ல, தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நன்றி அப்படின்னு சொல்லணும். யாரையாவது பார்த்தா குட் மார்னிங் சொல்லக்கூடாது, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன கவிதை நமக்குள்ளே நம்முடைய மொழி அறிவையும் தூண்டிவிட்டு போகிறது என்றால் இதுதான் கவிதை செய்கிற ஒரு அழகான மாயம். இந்த நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய நகரங்களில் ஊர்களில் எல்லாம் போகும்போது நிறைய பேர் வீடு இல்லாதவங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ரயில் நிலையத்துடைய அந்த பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருப்பாங்க. இந்த நடக்கிற பாதையிலெல்லாம் படுத்திருப்பாங்க. அங்கே குடும்பமே நடத்துகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. ஐயோ பாவம் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். இதை நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி ஒரு கவிஞர் எழுதினார். வாழ வழி இல்லாதவர்கள், வாழ வழி இல்லாதவர்கள் வழியில் வாழ்கிறார்கள். நான் ஒரு சிந்தனை பாருங்கள். வாழ வழி இல்லை அவங்களுக்கு, அதனால் வழியில் வாழ்கிறாங்க. இனிமேல் நம்ம அவங்கள பார்க்கும்போது இந்த கவிதை நமக்குள்ளே ஒரு சின்ன சுடரை, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கடவுளோ இல்லை காலமோ நம்முடைய உழைப்போ தந்திருக்கிறது, ஆனால் அந்த வாழ்க்கை இவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு இரக்கம், அதில் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த கவிதை நமக்குள்ளே ஏற்றி விட்டு தானே போகும்.